ஸோ இன்றைக்கி தான் ரூல் பிரேக்குக்கு பார்வதிக்கும் கமருதனுக்கும் அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி கமருதன் கிட்ட போய் சவுண்டு கம்மியாக பேசுவாங்க. அது ஒரு ரூல் பிரேக்கு. அதுக்கப்புறம் இந்த கோர்ட் டாஸ்க்கை பற்றி யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் பிபி. அது வியானாவை கூப்பிட்றாங்க. வியானா இங்கே வாடி அப்படின்னு சொன்னோன்னே வியானா சொல்கிறாங்க, எப்பா வேண்டாப்பா வருவேன், அப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அதுக்கு ஒரு ரூல் பிரேக்குன்னு திருப்பவும் பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமா, ஏற்கனவே முட்டை போயிடுச்சு, அடுத்து ஏதாச்சும் போகிறதுக்கு அப்படின்னு வியானா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் வரி இல்லைங்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் எந்த பக்கம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் நீ அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அமித்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நான் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஒரு கேஸாக எழுதிக்கணுன்னே அது டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் அவர் பேசுகிறாரு. அவரோட ஒய்ஃப் அப்படி படித்து சொன்னாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண க்ளீனாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் ஒய்ஃப் பேச்சை கேட்காம இருந்துட்டு இங்கே உட்காந்து பார்வதி கிட்ட பேசினா அது அவருக்கு நெகட்டிவில் தான் முடியும். ஏன்னா அவர் ஒய்ஃபை விட வேறு யாரும் அவருக்கு நல்லதை நினைக்க போகிறது கிடையாது. அவர் திருப்பியும் இதை தப்பு தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் கமருதன் வந்து பார்வதி மடியில் படுத்திருக்காங்க. இவங்க வந்து தலை கோதி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியும் பார்த்தேன், இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இது எந்த வகையில் பனிஷ்மெண்ட் ஆகும்? இங்கே நிறைய பேர் நிறைய பனிஷ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. போன சீசன் மாதிரி உப்பு போடாமல் சாப்பாடு கொடுக்கணும், ஒரு சில பேர் சேலரி கட் பண்ணணும், இப்படி நிறைய ஐடியா கொடுத்துருந்தாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு முதல்ல கமருதனும் பார்வதியும் பேசக்கூடாதுன்னு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே போதும். 2 பேர் அதுக்கப்புறம் ஒழுங்காயிடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தானே மைக் போடாமல் ரகசியம் பேசுகிறாங்க. நீங்கள் நீ ரகசியமும் பேச வேண்டாம், ஒன்றுமே பேச வேண்டாம், ஆணியே பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 பேரும் அதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களுக்கு ஒஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த லவ்வில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு காஃபி இல்லை டீ இல்லைன்னா எதுவும் அவங்களுக்கு வலிக்காது. 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா தான் 2 பேரும் தன்னாக்கில் திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லு.